யாரும் நம்ப மாட்டாங்கம்மா. என்ன எல்லாரும் அப்படியே நின்னுகிட்டு இருக்கீங்க? மாதவி, மஞ்சுளா, எல்லாரும் வாங்க வாங்க. நம்ம வீட்ல மார்கழி மாதம் பெரிய பண்டிகை. ஐயோ, அலங்காரம் பண்ணாம அப்படியே இருக்குமே. நீங்க எல்லாம் இந்த இடத்த அலங்காரம் பண்ணுங்க, மாயில தோரணம் கட்டுங்க. அதுக்குள்ள நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். அண்ணி, மார்கழி மாதம் எங்க அரண்மனையில பண்டிகை, கண்டிப்பா வரணும். வந்துருவல்ல? குருதேவா, மார்கழி மாதம் எங்க அரண்மனையில பெரிய பண்டிகை. ஆமாம், இந்த பிரபஞ்சத்திற்கே திருவிழா. நீங்க கிட்ட இருந்து யஜ்ஞம் யாகம் எல்லாம் நீங்க தான் நடத்தணும் குருதேவா. என்னங்க, எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன நீங்க மார்கழி மாதம் விதியை திதி அன்னைக்கு அம்மா வாசுவி, இந்த அம்மாவை விட்டு போயிடுவே அம்மா. வாசுவி, என்னம்மா, ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? நான் எங்க போயிட போறேன்? உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் எப்படி இருப்பேம்மா? உங்க கூடவே நிரந்தரமா எப்பவும் உங்க மதியிலே இருப்பேம்மா. அம்மா, இங்க பாரு, என்ன கொஞ்சம் பாருமா. அம்மா வாசுவி, என்ன இது? எல்லாரும் இங்கே இருக்கீங்களா? குருதேவா, வாசுவிக்கு தீட்சிதை கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? இல்லை அம்மா, இப்பொழுதே ஆலயத்திற்கு செல்வோம், வாருங்கள். குருதேவா, பவித்திரமான அக்னி பிரவேசம் ஆரம்பிப்பதற்கு முன் என்னுடைய இந்த தேகம் கடினமான இந்த கன்னி விரதத்தால் புனிதமாக வேண்டும். தீட்சை ஏற்பதற்கு நான் தயாராக உள்ளேன். ஆசீர்வதியுங்கள். முதலில் கன்னிகைகளை வணங்கு. அதோ நவகன்னிகைகள். ஸ்ரீமன் மகாவிஷ்ணு காக்கும் மண்டமெல்லாம்
திவ்ய சித்தாக உருவாகி சௌந்தர்ய காற்றாகும் விசேஷ விரும்பல் பிரசித்த பிரப திவ்ய தேகம் குளிர காக்கும் காருண்யதாசன் சதா பக்தி பாலக சௌந்தர்ய சங்கல்ப பவித்ர மூல உள்ளே உற்றுப்பார் பாசத்தை ஈசன் महालक्ष्मी दुर्गांबिका शारदा राजराजेश्वरी देवी गायत्री सावित्री कामाक्षी बालांबिका काकुम शरण सगल मूर्तियान नाममेल्लामे साक्षात् पराशक्ति वैदीश्वरी वरम केट्कुदम्मा जगम यावुम शोभित्तिड वै दिव्यमावेदम पण्बाडवे सदा मंगलम उन्दयासित्तु श्री वासवी कन्निगा सदा मंगलम दया सिद्धु ईसन மகாமந்திரியாரே, படைகளை தயார்படுத்துங்கள். அவர்களை நாம் தப்பிக்க விடக்கூடாது. யானைப்படை, குதிரைப்படை, காலால் படை அனைவரும் புறப்படுங்கள். யுத்தத்தில் வெற்றி நமக்குத்தான் இருக்க வேண்டும். அந்த வாசவி தந்தையின் தலையை கொய்து வாசவி குமாரியை பத்திரமாக என்னிடம் கொண்டு வந்து ஒப்படையுங்கள். புறப்பட தயாராகுங்கள். யுத்தத்திற்கான சுப முகூர்த்தத்தை நிச்சயிக்கலாம். நமது அனைத்து படைகளுக்கும் கட்டளையிட்டு இன்றே புறப்படும்படி சொல்லிவிடலாம். வெற்றி மேல் வெற்றி மகாராஜா. தங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நம் ஒற்றர்கள் கூறினார்கள். என்னவென்று? அங்கே அவர்கள் யுத்தமே புரிய மாட்டார்களாம். அகிம்சையை மட்டும்தான் ஆயுதமாக ஏந்துவார்களாம். பயந்தாங்குழிகள். அது மட்டுமல்ல, அந்த வாசவி தேவி இருக்கிறாளே, அவள் தன்னந்தனியாக ஜெகதீஸ்வரி ஆலயத்தில் தீட்சையில் இருப்பாள் என்றும் தனக்கு பாதுகாப்பே தேவையில்லை என்றும் பிடிவாதம் பிடிக்கிறாள். நமது வேலை சுலபமாகும். போராட பயப்படுற அவங்க கிட்ட நாம எதுக்கு தேவையில்லாம போராடணும் சொல்லுங்க? சுதந்திரமா சுத்தி திரியிற அவங்கள புடிச்சு கூண்டுக்குள்ள போடலாமே. நீங்க சொன்னா அவளை கொண்டு வந்து உங்க காலடியில போட்டு விடுவோம் சுவாமி. ஆமாம் ஆமாம், இவருக்கு ஒரு வாய்ப்பளியுங்கள் மகாராஜா. நீங்கள் செல்லும் வரை அவள் தீட்சையில் இருப்பாள் என்பது என்ன நிச்சயம்? வரும் மார்கழி மாதத்தில் வரும் திதியை திதி வரையில் விரதம் இருந்து அன்று மாலை அக்னி பிரவேசம் செய்ய போகிறாளாம். அக்னி பிரவேசம் செய்ய போகிறாளா? செல்லுங்கள். அவளுக்கு எந்த தீங்கும் நேராமல் உடனே இங்கு கொண்டு வாருங்கள். அது ஒரு பெரிய விஷயமா? நொடியில் கொண்டு வருகிறேன். வாருங்கள். மகாமந்திரி, என் நேரத்திலும் யுத்தம் ஆரம்பிக்கலாம். தாங்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தயாராக இருங்கள். உத்தரவு மகாராஜா. வாருங்கள் மகாமந்திரி. அம்மா, தாங்கள் என்னை அழைத்ததன் காரணம்? அதோ அங்க பாருங்க. ஜெய் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. கிருஷ்ணா. என்ன மண்டோதரா இது கோலம்? கிருஷ்ணா கிருஷ்ணா. என்ன ஆயிற்று மகாராணி? என்னோட தம்பி சன்னியாசியா மாறிட்டா. எதற்கு? அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. முதல் காரணம், மாமாவோட நடவடிக்கை சரியில்லை. ராவணனும் இதை போல்தான் உலகில் கெட்டு ஒழிந்தான். அதனாலதான் நான் சொல்றேன். நிறுத்த மண்டோதரா, நான் ஒண்ணும் உங்ககிட்ட கேட்கல. என்னோட அந்தரங்க விஷயத்துல நீ அனாவசியமா தலையிடாத. பகவான் ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. மகாராணி, கவலைப்படாதீர்கள். மண்டோதரன் வெகுளியாக இருந்தாலும் தெளிவாக இருப்பான். திரும்பி வந்து விடுவான். நான் விரைவாக சென்று ராஜவர்த்தனை அழைத்து வருகிறேன். அவன் அனைத்து கலையும் கற்றிருப்பான். அவன் இங்கு வந்தால் தங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா? ஆமா, அவனை அழைச்சிட்டு வாங்க. உத்தரவு. என்னது? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா? ஏய், நம்ம காட்டுல துரை சொன்னதை மறந்துட்டியா? உன்கிட்ட என்ன பொற்காசு இருக்கா, பணம் இருக்கா, என்ன இருக்குன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்? எடி நடிச்சிட்டு இருக்க, கொஞ்சம் நில்லு. இங்க பாரு, இதுல என்ன இருக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு போறவங்களை வழிமறிச்சு அவங்கள அடிச்சு போட்டு அவங்க கிட்ட இருக்கிற நகை துணிமணி எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டேன் தெரியுமா? முதல்ல இந்த மூட்டையை காட்டேன், பாக்குறேன். பாரு. ஓடாத ஓடாத.